எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நெத்திலி மீன் வறுவல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நெத்திலி மீன் வந்து ஒரு 10 காண்டை எடுத்தாச்சு. அதை எடுத்து அது தலையை வெட்டிட்டு அது வாழையும் வெட்டி எடுத்துக்கோங்க. இது விருந்தார ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இப்போ நல்லா வெட்டி எடுத்துட்டு தனியாக வந்து ஒரு கிணத்துல எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து மேலே அந்த தலை பக்கத்தில் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். தலை பக்கத்தில் அந்த இதை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. நல்லா வந்து அது இந்தளவுக்கு வந்து அந்த கழுவுனது வந்து எப்படி இருக்கும்னா, நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் அந்த அந்த தலை பக்கத்தை எடுத்து பார்க்கும்போது இப்போ தான் வந்து இந்த கழுவணும். இந்த பக்கம் தான் வந்து கழுவுற பக்கம். கழுவுனதுக்கு அப்புறம் வந்து அந்த தலைப்பகுதி வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி வந்து எடுத்து இப்படி பார்த்தோன்னா நல்லா வந்து வெளியேறினே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கடையில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் போட்டுட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பு வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப உப்பும் வந்து மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் வந்து நான் கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து அதை போடுங்க. அந்த துண்டங்களை எல்லாம் மீன் துண்டங்களை எல்லாம் போடுங்க. நெத்திலி மீனை அதுக்கப்புறம் அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு இந்த கரண்டி வந்து தோசை கரண்டி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கரண்டியை வச்சு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திரும்பியும் வேகட்டும் 5 நிமிஷம். அப்புறம் திரும்பி இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்து அந்த எண்ணெயை வந்து வடிச்சிட்டு அப்படி எடுத்து இப்படி வச்சுருங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். நன்றி.